Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 1 கிலோ 250 கிராம் அளவிலான கஞ்சா மற்றும் மெத்தபட்டமைன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இறையான் குளக்கரையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பிரேம்குமார், வினீஷ், எபிஜான் மற்றும் பிரனிஷ் ஜஸ்டல் ஆகியோர் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் மெத்தபட்டமைன் கைப்பற்றப்பட்டது. போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே ஸ்டாலின் மாடல் அரசு விரும்புவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பால் பண்ணையை தனியார் வங்கி நிறுவனம் மூடியதால் மனவிரக்தியில் அதன் உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்டார். மேலூரைச் சேர்ந்த ராஜபாண்டியன் என்பவர் பால் பண்ணை நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் தனியார் வங்கியில் 3 கோடி ரூபாய் தொழில் கடன் பெற்றிருந்தார். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதை அடுத்து 6 மாதமாக கடன் தொகையை செலுத்தாததால் அவரது பால் பண்ணை நிறுவனம் மற்றும் வீடு ஜப்தி செய்யப்பட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜபாண்டியன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். கடன் தொகை வசூலில் தனியார் வங்கிகளுக்கு விடியா திமுக அரசு உரிய வழிகாட்டுதல்களை கூறாததால் தொழில் அதிபர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நபர் பிடிபட்டார். காந்தி நகர் பகுதியில் வசித்து வரும் கவின் பிரசாந்த் என்பவர் தனது மனைவி அமராவதி மற்றும் குழந்தையை கொன்றுவிட்டு தற்கொலை முயற்சி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். இருவரது இறப்பிலும் மர்மம் இருப்பதாக பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு கவின் பிரசாந்த் தனது மனைவி மற்றும் குழந்தையை கொன்றது தெரியவந்ததை அடுத்து அவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்திருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ராக்காயிபாளையத்தில் திமுக வார்டு செயலாளர் தலைமையில் 5 பேர் கோயில் லாக்கரை உடைத்து 100 சவரன் தங்க நகை மற்றும் 12 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 100 ஆண்டு பழமையான கோயிலில் உள்ள லாக்கரை அனுமதியின்றி திறந்த 12 லட்சம் ரூபாய் மற்றும் 100 சவரன் தங்க நகைகளை திமுக வார்டு செயலாளர் பத்ரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ராஜன், ரவி உள்ளிட்ட 5 பேர் கொள்ளையடித்து விட்டதாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகார திமிரில் திமுக நிர்வாகிகள் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்களில் துணிந்து ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உண்டியல் சாவி எல்லாமே எங்கிட்ட இருக்குதுங்க. லாக்கர் சாவி 3 இருக்குதுங்க. அந்த 3 சாவியும் இல்லாம எங்கிட்டையும் தெரிவிக்காம 10 பேருக்கு எங்க ஃபோன் பண்ணுற ஒருத்தருக்கு தெரிவிக்காம இவன் திண்டுக்கல்ல இருந்து ஆளை கூட்டு வந்து பத்ரன் திமுக செயலாளர், வார்டு செயலாளர், அங்க ஒரு 100 பவுன் இருக்குங்க. பணம் வந்து 12 லட்சம் உள்ள லாக்கர்ல இருந்ததுங்க. அது போக இந்த உண்டியல் பணம் வந்து 2 உடைச்சிருக்காங்க. அதையும் உடைச்சிருக்காங்க. அதுவும் உடைச்சிட்டு சேர்த்தோம்னா மொத்தம் ஒரு 20 லட்சம் வருது.